ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் கிரேடியன்ட் டூலை வச்சு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது லாக்கில் இருந்துச்சுன்னா அன்லாக் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட் இதாக இது பண்ண போகிறதுனால ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் நமக்கு தேவைப்படும். அதனால் சாலிட் கலர்ஸில் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் மட்டும் ரெடி பண்ணிக்கிடுவோம். அந்த பேக்ரவுண்ட் அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் கிரேடியன்ட் டூல் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதோட செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் கீழே உள்ள இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதில் மேலே போய்ட்டு ஒப்பாசிட்டி 100ல் கொடுத்துக்கோங்க. இந்த இதில் ஒப்பாசிட்டி வந்து 0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த இமேஜை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு நம்ம ஆப்ஜெக்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் கொடுத்துருங்க. மாஸ்க் கொடுத்துட்டு இப்போ இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஏரியாவில் டாட் வச்சுட்டு நீங்கள் எந்த ஏரியா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியா வரைக்கும் இழுத்து விடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஏரியா வந்து நீங்கள் இமேஜில் வந்து ஆப்ஜெக்டில் ட்ரான்ஸ்பரண்ட் மாதிரி தெரியும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் இந்த லைனை இழுத்து விட்டிங்கன்னா போதும். ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.